ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு மரணத்தில் நேற்று நம்ம பார்த்தோம். அவர் நெருக்கப்பட்டும் அவர் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் வாயை திறக்கவில்லை, அவர் மௌனமாக இருந்தார், சத்தமிடலை அப்படின்பதை நாம் தியானித்தோம். அவர் படுகிற முழுமையான வேதனையை குறைத்து கொள்ள கூட அவர் விரும்பலை. எப்படி சகித்தார் இதை அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம். ரைட், அதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். பாருங்கள், ஆண்டவரை அந்த நேரத்தில் அந்த ஒடுக்குதலுக்குள்ளாக நெருக்கத்துக்குள்ளாக போகிறார்ல, அந்த அப்ரேஷன் அண்ட் அஃப்ளிக்டட், அதில் அவரை யார் ஒடுக்கினார்கள் அப்படின்றத கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். அவரை ஒடுக்கினது யார் அப்படின்னா, அவரை விட ரொம்ப பலசாலிகள் அல்ல, அவரை விட திறமைசாலிகள் அல்ல, அவரை விட பெரியவர்கள் அல்ல. ஒடுக்கினது யாருன்னா அவரால் படைக்கப்பட்டதான மனிதர்கள். அவர் சிருஷ்டிகரை சிருஷ்டி எப்படி ஒடுக்க முடியும் இல்லை? ஆனால் அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு நேர்ந்தது. நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நம்மை விட ஒரு வல்லமை உடையவர்கள், பெரியவங்க, பணபலம் படைத்தவங்க, பொலிட்டிக்கல் பவர் இருக்கிறவங்க, பணக்காரர்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள ஒடுக்க முடியும். ரொம்ப எளிமையானவர்கள் ஒரு பெரிய பிரபலமான இல்லை வல்லமை உள்ளவர்களை எப்படி எதிர்க்க முடியும்? இல்லை, இந்த உலகத்திலே அப்படி தானே நடக்குது. ஒருத்தன் ராஜாவுக்கு கடன் போட்டு இருந்தான். ராஜா கிட்ட போயிட்டு அவன் என்ன பண்ணுறான், ராஜா கேட்குறாரு, நீ இன்னும் உன்னுடைய கடனை கொடுக்கல, மரியாதையாக கொடுத்துரு, இல்லை எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போடுவேன், உன் குடும்பத்தையே உள்ளே என்ன பண்ணுவேன், நான் சிறையில் அடைக்க போகிறேன் அப்படின்னு உடனே கீழே விழுந்து கெஞ்சிறான். உடனே ராஜா அவனை பார்த்து இறங்கி, சரி உன்னுடைய எல்லா கடனையும் நான் என்ன பண்ணுறேன், நான் ரத்து செய்கிறேன் அப்படின்னு உடனே சந்தோஷத்தோடு போகும்போது, இவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு கீழே கடன்பட்டவன் ஒருத்தன் வந்தவனே அவனுடைய குரல் வலையை நெருக்கி அவனை என்ன பண்ணுறான், அடித்து அவனை எடுத்துகிட்டு போய் சிறையில் அடைக்கிறான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, தனக்கு மேலாக இருக்கிறவங்களை யாருமே எதிர்க்க மாட்டாங்க. தனக்கு மேலே சுப்பீரியராக இருக்கிற ஒருத்தன் எதிர்த்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கோபத்தெல்லாம் எங்கே காட்டுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள அங்கேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க கீழே யார் இருக்கிறாங்களோ அவங்கள போட்டு என்ன பண்ணுறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, அந்த கோபத்தெல்லாம் அவர்களிடத்துல காட்டுறது. இந்த சம்பவங்களை நீங்கள் வேத புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்க முடியும், நிறைய விஷயங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, நான் உன்னை அனுப்புகிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு அனுப்புகிறாரு. ஆபிரகாம் அந்த தேசத்துக்கு புறப்பட்டு வரும்போது வழியில் சில சம்பவங்கள் நடக்குது. அதாவது அவருடைய தகப்பனாரும் கூட வருகிறார். நடுவில் அந்த பிரயாணங்கள் கொஞ்சம் தாமதமாகிறது. அதுக்கப்புறம் அவர் சேரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நாட்கள் பஞ்ச நாட்கள் ஆயிடுச்சு, பஞ்சகாலத்தில் சாப்பாடு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, சாராளை கூட்டிக்கிட்டு எகிப்து தேசத்துக்கு போகிறார். அது நீங்கள் 10ஆம் வசனத்தில் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். வாசிங்க. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். சரி, எகிப்து தேசத்துக்கு போகும்போது, எகிப்து பெரிய தேசம், அந்த நாட்கள்லேயே பெரிய தேசம் எதுனா எகிப்து தான். அப்போ அந்த தேசத்துக்கு அவங்க போகும்போது என்ன நடக்குதுன்னா, அவர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறார், ஏம்மா நம்ம சாப்பாடு இங்கே இல்லைன்ட்டு அங்கே போகிறோம், ஆனால் அங்கே போனால் நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்கிற, நீ ரொம்ப அழகாக இருக்கிற, அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா என்னை சாகடிச்சுட்டு என்ன பண்ணுவானுங்க, உன்னை இப்போ எடுத்துக்குவானுங்க. அதனால் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ணணும்னா, அங்கே இருக்கிற ஜனங்கக்கிட்ட நம்ம போகும்போது உன்னை என் சகோதரின்னு சொல்லிடுறேன், உன்னை என்னுடைய சிஸ்டர்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவை என்ன பண்ணிடுச்சு, சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாச்சிருச்சு. ஓகே, இப்போ கவனிங்க, அந்த இடத்துல அவன் என்ன பண்ணான்னா, அவன் எகிப்தியருக்கு பயந்தான். ரைட், ஏன்னா எகிப்து ஜனங்க அந்த எகிப்து தேசம், அந்த எகிப்தினுடைய ராஜா
ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கெல்லாம் பராக்கிரமமானவங்க, பயங்கரமானவங்க. இப்போ இதே ஆபிரகாம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் வரும்போது தன்னுடைய சகோதரனுடைய குமாரன் ஆகிய லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா 4 ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஓகே, அப்போ அவங்க பிடிச்சிட்டு போகும்போது இவர் என்ன பண்ணுறாருனா, அதை கேள்விப்பட்ட உடனே பயந்து அவர் அமைதியாக இல்லை, அவர் 318 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு, தன்னுடைய வேலைக்காரங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த 318 பேரை வச்சு என்ன பண்ணுறாரு, நீங்கள் 14:14 வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 14:14. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓப்பா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். சகோதரனாகிய இப்போ இங்க பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான், இந்த 4 ராஜாக்களை தொடர்ந்து போய் பிடித்து அவங்கள மீட்டு கொண்டு வந்துட்டான். இப்போ இது ரெண்டுத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா, எகிப்தியருக்கு அவன் பயந்தான், ஆனா யாருக்கு பயப்படல? லோத்தை பிடிச்சிட்டு போனும்போது லோத்துக்காக போய் சண்டை போடுறான். அப்போ இந்த 4 ராஜாக்களை எதிர்கொள்கிற வல்லமை தனக்கு உண்டு என்பதை அவன் ஒரு விதத்தில் அறிந்தவனாக இருந்தான். ஆனால் அவன் எகிப்து என்கிறதான பிரம்மாண்டமான பைராக்கியமான, அதாவது பெரிய தேசத்தை அவனால் என்ன பண்ண முடியாது. நான் எதுக்கு நான் என் ஒய்ஃபை நான் சகோதரின்னு சொல்லணும், முடிஞ்சா மோதுங்கடா என்கிட்ட அப்படின்னு சொல்லி அவன் நின்று இருக்கலாம். ஆனால் நிற்கலை. ஏன்னா அவன் பார்த்த வரைக்கும் எகிப்து தேசத்தை முறியடிக்க அவனால் முடியாது. ஆனால் இந்த 4 ராஜாக்கள்னா அந்த நாட்கள் அவங்கெல்லாம் பட்டணங்களை கைப்பற்றினவர்கள், பிரபுக்கள், மேயர்ஸ், சிட்டி மேயர்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்த அவங்கள நம்ம தொடர்ந்து பிடிக்கலாம் அப்படின்றத அவன் என்ன பண்ணியிருந்தார், நினைஞ்சிருந்தார். இன்னொரு உதாரணமும் சொல்லி பார்க்குறேன். அதாவது நமக்கு ரொம்ப மேலே இருக்கிறவர்கள் மேலே நம்ம கை ஓங்க மாட்டோம், நமக்கு கீழே இருக்கிறவர்கள் மேலே நம்ம என்ன பண்ணுவோம், காலையே ஓங்குவோம், தூக்கி போட்டு மிதிப்போம். நீங்கள் சவுலை குறித்து நீங்கள் தியானிக்கின்ற போது, சவுல் ராஜாவாக பொறுப்பேற்ற ஆரம்ப நாட்களில் பைபிள் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, அங்கே அவனுக்கு ராஜாவாய் அவர் பதவி ஏற்கும்போது பேலியாளின் மக்கள் சிலர் எழும்பி என்ன பண்ணாங்கன்னா, அவனை என்ன செய்கிறார்கள், இவனா நம்மை ரட்சிக்க போறான் அப்படின்னு கேவலமாக பேசினாங்களாம். யார? இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலை குறித்து அவதூறாய் பேசுகிறார்கள், கேளிக்கையாய் பேசுகிறார்கள், வேடிக்கை பண்ணுகிறார்கள், நிந்திக்கிறார்கள். இப்படி செய்யும் போது, பேலியாளின் மக்கள் இப்படி செய்யும் போது பைபிள் சொல்லுகிறது, சவுல் அதை எப்படி ரியாக்ட் பண்ணார்னா, காது கேளாதவனை போல இருந்தார். அந்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். காது கேளாதவன் போல இருந்தார். யாரு? சவுல். எப்போ? அப்போதான் ராஜ்யபாரம் பொறுப்பு எடுத்திருக்கிறாரு. அப்போ ஆனா இதே சவுல் கொஞ்ச நாள் கழிச்சு பைபிள் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் வரும்போது அவர் ஒளிந்திருந்தார், மறைந்திருந்தார், அவர் யுத்தம் செய்யலை. ஆனால் அந்த இடத்துல கோலியாத்தை முறியடிச்சு தாவீது யுத்தம் பண்ணி அங்கே ஒரு பெரிய ஜெயம் எடுத்து அங்கே என்ன பண்ணுறாங்க, திரும்பி வரும்போது 7ஆம் வசனத்துலேருந்து 9ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் பெண் ஒரு பாடல் பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்கன்னா, என்ன பாட்டு பாடுறாங்க? சவுல் கொன்ற 10,000. அந்த ஆரம்பத்தில் பேலியாளின் மக்கள் அசட்டை பண்ணானுங்களே, அப்போ காது மூடிக்கிட்டாரு, காது கேளாதவனை போல இருந்தார் சவுல். ஆனால் இந்த பாட்டு பாடும்போது அவருக்கு காது திறந்துருச்சு.
இப்போ நீ அமைதியாக இருக்க, பாட்டு தானே பாடுறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், அன்றைக்கி அசிங்கமாக பேசுகிறாங்க இவனை பற்றி, அப்போ அமைதியாக காது மூடிக்கிட்டு போனவன் இப்போ தான் காது திறக்குது. ஒரே ஒரு பாட்டு முடிஞ்சுது, அவனை காலி பண்ணிட்டாங்க. ஆவதும் பெண்ணாலே. ஆமாம், உங்களை யாருங்க பாட சொன்னா? சரி, அவங்க பாடுறாங்க சந்தோஷமா, நீ அன்னைக்கு காதை பொத்திக்கிட்டு இருந்த மாதிரி அமைதியாக போக வேண்டியது தானே. ஓகே, இப்போ இவனுக்கு பிரச்சனை எப்போ வந்துச்சுன்னா அந்த பொறாமை வந்துருச்சு. அது ஒரு சாதாரண விஷயம் கண்டுக்காமல் போயிட்டுருக்கலாம். அன்றைக்கி எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க, பெரிய ஜெயம் உனக்கு கிடச்சிருச்சு. ஓகே, சந்தோஷமாக போயிட்டுருக்கலாம். அந்த வார்த்தை அவன் என்ன பண்ணுறான்னா, தாவீதை உட்கார்ந்துட்டு இருக்கும்போது 2 முறை அன்னைக்கே ஈட்டியில் குத்த பார்க்குறான். பைபிள் சொல்லுகிறது, அவன் இந்த பாடல் சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவனால் என்ன பண்ண முடியல, தூங்க முடியல. அப்போது இந்த தாவீதுக்கு யார் இருக்கிறா? நீ யார் பொடியன், நீ யார் ஆடு மேய்க்கிறவன், உனக்கு ஜனங்க இப்படி பாடுறாங்களா, என்னை விட நீ பெரிய ஆள் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணுறான், சாகடிக்க வந்தான். ஆனால் அன்னைக்கு பேலியாளின் மக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பும் போது அவன் என்ன பண்ணிக்கிட்டான், அமைதியாக இருந்துட்டான். இந்த தாவீதை அடித்தா கேட்கறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்றது அவன் பாருங்க தெரிஞ்சது. இப்படி பைபிளில் நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். அப்போது நீங்கள் யோசித்து பாருங்க, இயேசுவை ஒடுக்கினது யார், இயேசுவை அப்ரஸ் பண்ணது யார், இயேசுவை அந்த நெருக்கினது யாருன்னா சாதாரண மக்கள். அன்னைக்கு மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53வது வசனத்தில் அன்னைக்கு பேதுரு கையில் ஒரு பட்டயம் இருந்துச்சுங்க. அவன் என்ன பண்ணிட்டான், இயேசுவை பிடிக்க வரும்போது அந்த பட்டயத்தை ஓங்கி மல்கூஸ் என்கிறவனுடைய காதை வெட்டும்போது ஆண்டவர் என்ன சொன்னார், உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தில் தான் மடிவான்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நீங்கள் 53வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? 12 லேகியன் தூதர்களை அனுப்ப மாட்டாரா அப்படின்னா, அந்த ஒரு தூதனே 1,85,000 பேரை ஒரே ஸ்ட்ரைக்கில் அவன் கொள்ளுகிறதான வல்லமை படைத்தவன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு சங்கார தூதனை அனுப்புனா அவன் தலைச்சம்பிள்ளைங்களெல்லாம் சங்கரிச்சிருவான். அப்படிப்பட்டதான வல்லமை கொண்டதான தூதர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. 12 லேகியோன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய கூட்டம். அவர் சொல்கிறார், நான் ஒரு வார்த்தை, எனக்கு இப்பயும் அதிகாரம் இருக்குது. அவர் சொல்கிறார், பேதுருவே உன் கையில் ஒரு பட்டயம் இருக்குதை வச்சுட்டு நீ என்ன பண்ணுற, நீ செய்கிற. ஓகே, உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அவனை அடிக்கிறதுக்கு? ஒரு அதிகாரமும் கிடையாது. கையில் பட்டயம் இருக்குன்றதுனால நீ அவனை வெட்டிட்ட. ஆனால் நான் ஒரு வார்த்தை சொன்னால் பிதாவானவர் என்ன பண்ணுவார், தூதர்கள் சேனைகளை இறக்குவார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இப்பயும் அதிகாரம் இருக்குதுன்றார். அல்லேலூயா. அதிகாரம் இல்லாமல் இல்லை, எனக்கு அதிகாரம் இருக்குது. நான் இப்போ சொன்னால் கூட இவனுங்க எல்லாரையும் காலி பண்ண முடியும். ஆனாலும் அவர் எப்படி இருந்தார்னா பொறுமையோடு சகித்தார். ஒரு அல்லேலூயா. எப்படிப்பா உங்களுக்கு அந்த பொறுமை அப்படின்னு சொன்னால், இதுக்கு என்ன ரகசியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வேதாகமத்தில் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச ஒரு அழகான வேத வசனம். பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் வாசிக்கும் போது பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்துவை பார்த்து, அப்பா உங்களை இப்படிலாம் ஒடுக்குனாங்களே, இப்படிலாம் துன்பப்படுத்தினாங்களே, எப்படி நீங்கள் அமைதியோடு சகித்தீங்கன்னா, எல்லாம் புத்திக்கும் எட்டாத ஒரு தேவ சமாதானம் யாருக்கு உண்டுன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்போது இதனுடைய ரகசியம் என்ன? நான் நெருக்கப்பட்டோம், அவர் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனால் அமைதியாய் சகித்தார்ன்றா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எ ஸ்ட்ராங் ப்ரேயர் லைஃப் தான். உண்மையாகவே தேவனுடைய பிதாவின் சமூகத்தில் அடிக்கடி அவர் போய் நிற்கிறார்ல, ஜெபிக்கிறார்ல. இந்த ஜெபம் அவருக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஒரு தேவ சமாதானத்தை அவருக்கு கொடுத்தது.
அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஜெபத்தோடு கூட நீங்களும் நானும் இருக்கும்போது இந்த தேவ சமாதானம் நம்மை மூடிக்கொள்ளும். நீங்கள் இந்த ஒடுக்கப்பட்டு இருந்தார், நீங்கள் வந்து இதை இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், வேதாகமத்தில் எல்லா சங்கீதங்களிலேயும் ஒரு முன்னுரை கொடுக்கப்படும். ஒரு முன்னுரை நீங்கள் வாசித்து பாருங்கள். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா நான் இப்போ சொல்கிற ஒரு சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 102 அதனுடைய முன்னுரை அது ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, ப்ரேயர் ஆஃப் த அஃப்ளிக்டட். ஜீசஸ் வாஸ் அஃப்ளிக்டட் அண்ட் அப்ரஸ்ட். ஓகே, அவர் வந்து நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அப்போ நான் 102 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. அப்படியே நம்ம வாசிக்கலாம். நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். என் நாட்கள் புகையை போல் ஒளிந்தது. இவர் எப்படிலாம் சொல்றார் பாருங்களேன். என் நாட்கள் எப்படி இருக்குதா? ஒரு புகையை போல. என் எலும்புகள் ஒரு கொல்லியை போல் எரியுண்டது. என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்து என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். எத்தனாவது வசனம் அது? 4வது வசனம். 5, 6, 7 வாசிங்க. என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்கிறது. வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போல் ஆனேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். எப்படி சொல்றாரு? ஒரு ஆந்தையை போல, ஒரு நாரையை போல, ஒரு குருவியை போல. என் வாழ்க்கையை பாருங்க எப்படி ஊசலாடிட்டு இருக்குது. என் எலும்புகள் ஒட்டி கொண்டு, தோல் வந்து எலும்புகள் இப்படி என்ன சொல்றாரு, என் எலும்புகள் வந்து ஒட்டி கொள்றது அப்படின்றாரு. வியாகுலத்தை அவர் தெரிவிக்கிறார். அவ்வளோ வியாகுலம். இப்போ இந்த பாதை இயேசு போன பாதை. இயேசு அந்த அளவுக்கு அவரும் கஷ்டப்பட்டார் சிலுவையில். ஓகே, இதெல்லாம் அவருக்கு ஏன் வந்தது? எப்படிப்பட்ட விஷயம்னா, நீங்கள் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். இதெல்லாம் எதுக்காக அவர் இதெல்லாம் சொல்கிறாரு? உண்மையாகவே அவர் குருவி மாதிரி மாடி மேலேயா உட்கார்ந்துட்டு இருந்தார்? இல்லை ஆந்த மாதிரியா பார்த்துட்டு இருந்தார்? என்னத்துக்காக இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னா, 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு சிலுவையில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நெருக்கம், இன்னொரு பக்கம் பயங்கரமான ஒடுக்கம். இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, ஒரு பக்கம் ஜெபத்தினால மேற்கொள்றாரு, இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா இங்க பைபிள் சொல்கிறபடி நிந்தை என்கிற ஒரு விஷயம். பயங்கரமாய் ஜனங்கள் நிந்திக்கிறார்கள், பயங்கரமாய் ஜனங்கள் அவரை சாபம் இடுகிறார்கள், வார்த்தையினாலே ஒடுக்குகிறார்கள். பாருங்க, ஒரு மனுஷனுடைய வார்த்தை ஒரு பயத்தை கொண்டு வரும். பயமுறுத்த முடியும், வார்த்தையினாலே கட்டி வைக்க முடியும். நீங்கள் வந்து கூர்ந்து நீங்கள் பார்ப்பீங்க, சிலருடைய வாழ்க்கையிலும் சரி, சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையிலும் கூட யாராவது நம்மளை அப்படியே மூர்க்கமாக பேசுறது. சில நேரங்களில் சில பேர் வெளியே போகவே பயப்படுவாங்க. வெளியே போவே எனக்கு பயமாக இருக்கு, நான் வெளியே போக மாட்டேன், நான் வெளியே போக மாட்டேன்ட்டு வீட்டுக்குள்ளே கிடப்பாங்க. ஏன்னா வார்த்தை ஏதாவது சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை குறித்து பயம். சில நேரங்களில் ஆஃபீஸ்க்கு வந்து இப்போ நான் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க ஹஸ்பண்ட்ஸ். நான் போக மாட்டேன், அங்கெல்லாம் போய் நிற்க மாட்டேன், ஏன்னா அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. நான் போனால் என்ன பண்ணுவாங்க, இப்படி பேசுவாங்க. சில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேம்மா, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், இன்னைக்கு கண்டிப்பாக டீச்சர் என்னை திட்டுவாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்க, நான் போக மாட்டேன். வார்த்தையினாலே கட்டி வைப்பார்கள். இது எத்தனை பேர் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. இப்படி வார்த்தையினால நம்ம வெளியே போக முடியாமல், பைபிள் சொல்கிறது, அன்னாள் அப்படின்ற ஒரு அம்மாவை அவளுடைய சக்களத்தி பெண்ணினாள் என்பவள் என்ன பண்ணாள்னா, வார்த்தையினாலே அவளை மனமுடிவாக்கி மனம் நொந்து போய் பண்டிகை நாட்களையும் புசிக்காமல் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள். பண்டிகை நாட்கள் வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த பண்டிகை நாளில் கூட நிந்தையான பேச்சை கேட்டு, சாபமான வார்த்தைகளை கேட்டு, வார்த்தையினால ஒடுக்கி அவள் வெளியே போகிறதுக்கு பயப்படுறா, ஆலயத்துக்கு போக பயப்படுறா, பலி செலுத்த பயப்படுறா. நீங்கள் போங்க, நான் வரமாட்டேன்னு சொல்கிறா. ஏன்? வழியில் போகும்போது ஏதாவது வார்த்தையை சொல்லிவிடுவாங்க, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவங்க இப்படி பேசுகிறாங்க. அழுது கொண்டே இருப்பார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை வார்த்தையினால ஒரு பக்கம் சரீரத்தில் பயங்கர வலி, சொல்ல முடியாத பாடு, இன்னொரு பக்கம் இந்த ஜனங்களுடைய வார்த்தை, எப்படிலாம் ஜனங்க அவரை வார்த்தையில் ஒடுக்குனாங்க வாசிக்கலாமா?
நாம் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 67, 68 வசனத்தை வாசிப்போம். எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு அவரை நிந்தித்தார்கள் என்று சொல்லி. 26, 67, 68. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை கொட்டினார்கள். அப்புறம் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினாலே எங்களுக்கு சொல்லும். அவர் கண்ணை கட்டி தாடி மயிரை பிடிச்சு இழுத்து தலையில ஓங்கி அடிச்சு காரி துப்பி அவர் முன்னாடி வந்து நின்று உன்னை அடித்தது யார் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க, ஞான திருஷ்டினால சொல்லுங்க என்று சொல்லி. நீங்க இதை சாதாரணமா பார்க்க கூடாது. ஒரு சிருஷ்டிகர், அவர்தான் வார்த்தை, அவர்தான் இவர்களை சிருஷ்டித்தார். அவ்வளோ வல்லமுள்ள தெய்வனை இவங்க எல்லாம் இப்படி டார்ச்சர் பண்ணி இப்படி அடிக்கிற போது இயேசு அமைதியா இருந்தார். அல்லேலூயா. ஆனா அந்த வார்த்தைகள் அவருக்குள்ள, அவரும் மாம்சத்துல தானே இருக்கிறாரு, எந்த அளவுக்கு அவரை பாதிச்சிருக்கும். இன்னும் அடுத்து நம்ம வாசிக்க 27ஆம் அதிகாரம் 39-40 வசனம். 27, 39, 40. அந்த வழியாய் நடந்து போகிறவர், அந்த வழியாய், இப்போ ஒரு பக்கம் போர் சேவர்கள் அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, நிந்திக்கிறானுங்க போர் சேவர்கள். ஏன்னா போர் சேவர்கள் யாருன்னா ரோமர்களுக்கு யூதர்களை பிடிக்காது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வழிபோக்கர்கள், பாசர்ஸ், டிராவலர்ஸ், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இந்த கிரௌடாவது ஏன்பா அவர் இப்படி பண்றீங்க, அவர் என்னப்பா இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்களா, பரிதாபப்பட்டாங்களா? அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 39, 40. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா அப்படின்னு அவரு உயிர் போக போது அந்த நேரத்துல கூட என்ன பண்றாங்க பாருங்களேன், நீ இறங்கி வான்றாங்க. இவங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இப்போ அடுத்து பாருங்க 27ஆவது அதிகாரத்துல அடுத்த அந்த வசனங்களை 41, 42, 43 வாசிங்க வேகமா. அப்படியே இப்போ பிரதான ஆசாரியன் வேதபாரகர் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். பாருங்க, வரவங்க போறவங்க, அந்த இடத்துல பாஸ் பண்றவங்க, டிராவலர்ஸ், பிரதான ஆசாரியர்கள், போர் சேவர்கள், வேதபாரகர்கள், இவங்க எல்லாருமே ஆண்டவரை தூஷிக்கிறார்கள், ஆண்டவரை நிந்திக்கிறார்கள், தேவனை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவங்களும் இப்படி பண்ணானுங்க. இந்த கூட 2 பேர் அறையப்பட்டாங்கல்ல, அவர்களை நீங்க கவனிச்சிங்கன்னா அவனுங்க யாருன்னா வாழ்நாள் முழுவதும் அக்கிரமத்துக்கென்று சொல்லிய தன்னை ஒப்பு கொடுத்திருந்ததான குற்றவாளிகள், ராஜதுரோகிகள். சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் குற்றம் புரிவதுதான், அக்கிரமத்திலே உருவானவன். அப்படிப்பட்ட கள்ளர்கள் அறையப்பட்டாங்களே, அந்த கள்ளர்களும் அவரை பார்த்து பாரு அவனும் சாவ போறான். 3 பேருக்குமே மரண தண்டனை, சரியா? அப்போ அவர்கள் இவரை பரியாசம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு காமன் ஃபேக்டர் என்னன்னா 3 பேரும் சாக போறோம் இல்ல, அந்த விதத்துலயாவது அவன் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா அப்படிதானே இருக்கும் நார்மலா. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு நடந்த கொடுமை என்னன்னா, அவர்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 44ஆவது வசனத்துல வாசிங்க. அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். ஆரம்பத்தில் அந்த இன்னொரு கல்லன் கூட சேர்ந்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தான். பாருங்க, திட்டுறது யாரோ பெரிய பரிசுத்தவான் கிடையாது. பெரிய ஆளுக்கு திட்டினா கூட வாங்கிக்கலாம். ஆனா திட்டுறது எல்லாம் அயோக்கியனுங்க, பெரிய ஆளு கிடையாது, சாதாரண. ஆனா அவரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து he remained calm. அவர் அமைதியா இருந்தார், சத்தமிடாமல் இருந்தார், வாய் திறமாமல் இருந்தால், பதில் வையாமல் இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. சரி, நம்ம ஒரு பக்கம் ஜெப வாழ்க்கை முக்கியம்,
அது நம்ம அமைதலாக இருக்கும், தேவ சமாதானம் அவங்களுக்கு உண்டாகும்னு சொல்லி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். இப்போ இதில் அவர் எப்படி இதை சகித்தார்? இதை சகிக்க அவருக்கு எங்கிருந்து இன்னொரு பலன் வந்ததுன்னா 119ஆம் சங்கீதம் 23ஆவது வசனத்தை வாசித்து முடிப்போம். 119ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். பிரபுக்களும் உட்கார்ந்து, இங்க பாருங்கள், பிரபுக்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசுகிறார்கள். கரெக்ட்டா? எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள். உமது அடியேனோ பிரமாணங்களை தியானிக்கிறேன். உம்முடைய பிரமாணங்களை தியானிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சிறு வயதிலேயே வசனத்தை அறிந்தவர். அவர்தான் வார்த்தை. அவருக்கு தெரியும் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். இந்த வசனம் நம்முடைய அடியேன் என்னன்னா, உம்முடைய பிரமாணங்களை தியானிக்கிறேன். ஆமென். வசனங்களை ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி, ஒரு நல்ல கிறிஸ்தவன் தினமும் வேதத்தை வாசித்து தியானம் பண்ணும்போது அவர்களுக்குள்ளே இந்த பொறுமை இருக்கும். இந்த பாடுகளை சகிக்கிற ஒரு பலன் வரும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ஹல்லேலூயா ஒடுக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார், பாடுகளை அனுபவித்தார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அவருக்கு ஒரு பக்கம் சரீர வேதனை, இன்னொரு பக்கம் வார்த்தையினால நிந்தித்து தூசித்து பரியாசம் பண்ணுகிறதான மக்கள் மத்தியில் இயேசு பொறுமையோடு கூட இருந்தாராம். இன்றைக்கும் நமக்குள்ளே அந்த நீடிய பொறுமை வரட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தம் வரட்டும். ஒரு பக்கம் இந்த பாடுகளை தியானிக்கும் போது ஆண்டவர் இவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கிற நம்முடைய ஆண்டவரை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில் பார்க்க முடியாது. நீங்கள் இந்த பூமியில் அவதாரங்களாய் பிறந்த எந்த தெய்வங்களும் அவர்களுக்கு இடையூறு வரும்போது நின்று போர் செய்தார்கள், நின்று யுத்தம் பண்ணினார்கள், அசுரர்களை வென்றார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு பாடம் புகட்டினார்கள். சில முனிவர்களுடைய கதையெல்லாம் பார்க்குறோம். கோபத்தினாலே அவர்கள் அழித்ததான இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அவரை கோபப்படுத்தக்கூடாது, அப்படிலாம் சில முனிவர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இவர்கள் மத்தியில் எல்லாம் வல்ல இறைவன் எல்லாவற்றையும் அவரால் மேற்கொண்டு அவர்களை அழிக்க முடியும். அவ்வளோ வல்லமை படைத்தவர். தன்னுடைய சொந்த ஜனங்கள் தனக்கு விரோதமாக மற்றவங்களெல்லாம் பேசும்போது அவர் அமைதியோடு கூட இருந்தார். ஒரு பக்கம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று இவர்கள் அறியாமல் செய்கிறார்களே அப்படின்னு சொல்லி அவளுக்காக பிரார்த்தனையும் வேண்டுதலையும் செய்ததான தெய்வம் நம்முடைய தெய்வம். இந்த வேளையில் ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே இந்த நாளை கர்த்தருடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஜெயமுள்ள ஒரு நாளாய் மாற்றி கொடுங்க, வெற்றி உள்ள ஒரு நாளாய் மாற்றி கொடுங்க. சத்ருவனுடைய திட்டங்கள் எல்லாம் செயல் ஆண்டவரே படாமல் போகட்டும். ஆண்டவரே தேவ திட்டங்கள் நிறைவேறட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.